வணக்கம் நண்பர்களே. நம்மில் பல பேர் என்ன நினைக்கிறோம்னா, நம்மளோட புத்திசாலித்தனமும், நம்மளோட குணமும், நம்மளோட வாழ்க்கையையும் பிறக்கும்போதே தீர்மானிக்கப்பட்டது. அதை இனிமே மாத்த முடியாதுன்னு நம்புறோம். ஆனா, நவீன நரம்பியல் அறிவியல் இதை பொய்யுரைக்குது. நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு ஒரு அற்புதமான அறிவியல் உண்மை இருக்கு. அதாவது ஒரு பிளாஸ்டிக் பொருளை எப்படி நாம் நினைச்ச வடிவத்துக்கு வளைக்க முடியுமோ, அதேபோல நம்ம மூளையோட கட்டமைப்பையும், நம்ம ஆழ் மனசோட எண்ணங்களையும் நம்மால எப்பொழுது வேணாலும் மாற்றி அமைக்க முடியும். நம்ம மூளையை நமக்கு சாதகமா எப்படி ரீப்ரோகிராம் செஞ்சு வாழ்க்கையில ஜெயிக்கிறது அப்படின்னு நாம் பார்க்க போறோம். முதல்ல இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிற அறிவியலை ஒரு எளிய உதாரணம் மூலமா நாம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்க ஒரு அடர்ந்த புல்வெளி காட்டுக்குள்ள நடப்பதை ஒரு கற்பனை செய்து கொள்ளுங்கள். முதலில் அந்த புல்வெளியில நீங்க நடக்கும்போது, அங்க பாதை எதுவுமே இருக்காது. நீங்க அந்த புல்வெளி இருக்குது இல்லையா? அதை மிதிச்சுக்கிட்டே தான் போகணும். ஆனா, அதே பாதையில தினமும் காலையும், மாலையும் தொடர்ந்து மனிதர்கள் நடந்து போய்க்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? கொஞ்ச நாள்ல அங்க இருக்கிற அந்த புற்கள் எல்லாமே மறைஞ்சு, ஒரு தெளிவான ஒற்றையடி பாதையா உருவாகிடும். இது நெறைய பேருக்கு தெரியும். அதுக்கப்புறம் எல்லாரும் யோசிக்காமலே அந்த பாதையில தான் நடப்பாங்க. இதே விஷயம் தான் நம்ம மூளைக்குள்ளேயும் நடக்குது. நம்ம மூளைக்குள்ள பல கோடிக்கணக்கான நரம்பு செல்கள் இருக்கு. இந்த நியூரான்ஸ் இருக்கு. நாம ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப யோசிக்கும் போதோ, அல்லது செய்யும் போதோ, அந்த நரம்புகளுக்கு நடுவுல ஒரு பலமான பாதை உருவாகுது. இத அறிவியல் பூர்வமா நியூரல் பாத்வேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மில் பல பேர் என்னால ஜெயிக்க முடியாது. எனக்கு பயமா இருக்குங்கிற எதிர்மறை எண்ணத்தையே தினமும் நினைச்சு நினைச்சு மூளைக்குள்ள ஒரு நெகட்டிவ் பாதையை ரொம்ப ஆழமா உருவாக்கி வச்சிருக்கோம். அதனால தான் நாம நினைக்காவிட்டாலும் நம்ம மூளை தானாகவே அந்த பழைய பாதையை தேர்ந்தெடுக்குது. அதே பாதையில பயந்து பயந்து ஓடிட்டே இருக்குது. ஆனா அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, நீங்க நினைச்சா அந்த பழைய பாதையை மூடிட்டு ஒரு புதிய பாதையை பாசிட்டிவ் பாதையை உருவாக்க முடியும். உங்க மூளைக்குள்ள நீங்க நிச்சயமா உருவாக்க முடியும்னு அடிச்சு சொல்றாங்க. அதுதான் இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி. நாம நம்ம அன்றாட வாழ்க்கையில நமக்கே தெரியாம நம்ம மூளையை எப்படி தப்பான வழியில பழக்கப்படுத்துறோம் அப்படிங்கிறத இப்போ நாம தெரிஞ்சுதான் ஆகணும். வேற வழியே இல்ல. நம்மில் பல பேர் காலையில கண் விழிச்ச உடனே செய்யற முதல் காரியம் என்ன? போனை எடுத்து சோசியல் மீடியாவையோ அல்லது தேவையில்லாத செய்திகளையோ பார்ப்பதுதான். அறிவியல் படி காலையில எந்திரிக்கும் போது நம்ம மூளை ரொம்ப மென்மையா புதுசா ஒரு பாதையை உருவாக்குறதுக்கு தயாரா இருக்கும். இந்த நேரத்துல நீங்க சோசியல் மீடியாவுக்குள்ள போகும்போது மூளை தேவையில்லாத பரபரப்பையும் சலிப்பையும் உறிஞ்சுக்குது. அந்த உறிஞ்சு வச்சுக்கக்கூடிய அந்த நேரத்துல காலையில எந்திரிச்சு போன் பார்க்கணும், பதட்டப்படணும்னு அப்படிங்கிற தவறான பாதையை மூளைக்குள்ள நீங்களே ஆழமா பதிய வைக்கிறீங்க. நம்ம வாழ்க்கையில எப்போவாவது நடந்த ஒரு கசப்பான சம்பவத்தையோ அல்லது ஒரு தோல்வியையோ நாம இன்னைக்கு வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். யாராவது ரிலேட்டிவ் பார்த்தா, அன்னைக்கு எனக்கு அப்படி நடந்துச்சு, அவன் என்னை ஏமாத்திட்டான்னு அதையே நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். நீங்க ஒரு பழைய சோக கதையை திரும்ப திரும்ப பேசும்போது, நினைக்கும் போதும் உங்க மூளைக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் பாதை இன்னும் தடினமா இந்த ரொம்ப இரும்பு போல மாறுது. ஒரு கட்டத்துல அந்த பாதை உங்களை ஒரு நிரந்தரமா அந்த பயந்த சுபாவம் உள்ள மனிதராகவே மாத்துது. எனக்கு கோபம் ஜாஸ்தி, எனக்கு படிப்பு வராது, எனக்கு ஞாபக மறதி அதிகம் அப்படின்னு உங்களை பத்தி நீங்களே ஒரு முடிவை வச்சிருப்பீங்க. நீங்க உங்களை பத்தி என்ன சொல்றீங்களோ அதை உங்க மூளை ஒரு கட்டளையாக ஏத்துக்கும்.
ஓ! இவன் கோபக்காரன் அப்படின்னு மூளை நெனச்சுக்கும். மூளை அந்த பாதையை இன்னும் பலமாக்கும். இதனால உங்களால அந்த பழக்கத்துல இருந்து வெளியவே வர முடியாது. உங்க மூளையை நீங்களே ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வைக்கிறீங்க. இந்த மூளை மாறும் அந்த விந்தைக்கு அ அறிவியல் உலகத்துல நடந்த ஒரு நிஜமான உலக புகழ் சோதனை ஒண்ணு நடத்தியிருக்கிறாங்க லண்டன்ல. இந்த டாக்ஸி ஓட்டுநரா மாறணும்னா, அங்க இருக்கிற 25,000த்துக்கும் மேற்பட்ட தெருக்களையும், பாதைகளையும் மனப்பாடமா நினைவில் வச்சிருக்கணும். இது உலகிலேயே மிக கடினமான ஒரு தேர்வுன்னு கேட்ட உடனே தெரியுது இல்லையா? இந்த விஞ்ஞானிகள் அந்த டாக்ஸி டிரைவர்களின் மூளையை ஸ்கேன் செய்து பார்த்தார்கள். அப்போ மனிதர்கள் நினைவாற்றலுக்கு காரணமான ஹிப்போகம்ஸ் அப்படிங்கிற மூளையின் பகுதி இருக்குது. சாதாரண மனிதர்களை விட அந்த டாக்ஸி டிரைவர்களுக்கு பல மடங்கு பெரிதாக வளர்ந்திருந்தது கண்டறியப்பட்டது. அதாவது அவங்க தொடர்ந்து அந்த தெருக்களையும், பாதைகளையும் நினைவில் வைக்க முயற்சி செய்ததால், அவங்களோட மூளையின் நரம்புகள் தங்களோட வடிவத்தையே மாற்றி பெரிதாக வளர்ந்திருந்தன. இந்த சோதனை ஒட்டுமொத்த உலகிற்கும் ஒரு பெரிய உண்மையை உடைத்து காட்டுது இல்லையா? வயதானாலும் சரி, உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, நீங்க ஒரு விஷயத்தை நோக்கி தொடர்ந்து பயிற்சியும், கவனமும் செலுத்தும்போது, உங்க மூளையின் சதைகளும், நரம்புகளும் நிஜமாவே உருமாறும். இந்த டாக்ஸி டிரைவர்களின் மூளை நினைவாற்றலுக்காக மாறியது போல, உங்க மூளையை வெற்றி அந்த முயற்சிகளை நோக்கி உங்களால மாற்ற முடியும் அப்படிங்கிறது உண்மை. இப்போ நம்ம மூளையில இருக்கக்கூடிய அந்த பழைய நெகட்டிவ் பாதைகளை அழிச்சிட்டு, ஒரு புதிய பாசிட்டிவ் பாதையை எப்படி உருவாக்குவது? அதுக்கான பயிற்சிகளையும் நாம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அறிவியல் படி மூளையில ஒரு புதிய நரம்பியல் பாதை உருவாக்க குறைந்தபட்சம் 21 நாட்கள் ஆகும். அதனால நீங்க எந்த ஒரு நல்ல பழக்கத்தை கொண்டு வரணும்னு நினைச்சாலும், ஒரு உதாரணத்துக்கு காலையில சீக்கிரம் எழுவது, புத்தகம் படிப்பது, அல்லது பாசிட்டிவா யோசிப்பது, அதை தொடர்ந்து 21 நாட்களுக்கு கட்டாயமா செய்யுங்க. ஆரம்பத்துல மூளை கஷ்டப்படும். ஆனா 21 நாட்களுக்கு பிறகு அங்க ஒரு புது பாதை உருவாகுறத நீங்க பார்க்க முடியும். அது உங்களுக்கு பழகிப்போன சுலபமான பழக்கமா மாறிவிடும். கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். ஆனா செய்யணும், தொடர்ந்து செய்யணும். இனிமே எனக்கு வராது, என்னால முடியாதுங்கிற வார்த்தைகளுக்கு பதிலா, நான் இத இப்போ கத்துக்கிட்டே இருக்கிறேன். என்னால கண்டிப்பா செய்ய முடியும்னு பேசுங்க. நீங்க பேசுற வார்த்தைகள வச்சு தான் மூளை புது புது நியூரான்களை இணைக்குது. உங்க பேச்சு மாறும்போது, உங்க மூளையோட கட்டமைப்பு நிச்சயமா மாறித்தான் ஆகணும். நம்ம மூளை ஒரு விசித்திரமான குணம் இருக்கு நம்மளுடைய மூளைக்கு. நிஜமாக நடக்கும் ஒரு சம்பவத்திற்கும், நம் மனதில் ஆழமாக கற்பனை செய்யும் ஒரு சம்பவத்திற்கும் வித்தியாசம் தெரியாது. நீங்க ஒரு பெரிய மேடையில தைரியமா பேசுற மாதிரி, உங்க பிசினஸ் ஜெயிக்கிற மாதிரி, நீங்க தினமும் இரவு தூங்குவதற்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் மனக்கண்ல கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க கற்பனை செய்யும்போதே மூளைக்குள்ள அதுக்கான பாசிட்டிவ் பாதைகள் உருவாகத் தொடங்கிரும். ஸோ நண்பர்களே, உங்களுடைய மூளைங்கிறது ஒரு பாறாங்கல் கிடையாது. அது களிமண் போன்றது. அது எந்த வடிவத்துக்கு வேணாலும் உங்களால மாத்த முடியும். அதை உங்களால உங்களுடைய டேஸ்ட்டுக்கு கொண்டு வர முடியும். காலையில எந்திரிச்ச உடனே நெகட்டிவ் விஷயங்களை பார்க்கவே கூடாது. பழைய தோல்விகளை பேசி அந்த பாதைய நீங்களே பலப்படுத்தாதீங்க. நான் இப்படித்தான்னு உங்களை நீங்களே முடக்கி வைக்கக்கூடாது. உங்க மனசை ஒரு சிற்பி மாதிரி பயன்படுத்தி, உங்க மூளையை ஒரு புதிய பாசிட்டிவ் வடிவத்துக்கு மாத்துங்க. உங்க மூளை மாறும்போது, உங்க ஆள் மனசும் மாறும். உங்க வாழ்க்கையையும் மாத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு அ மூளையின் பேராற்றலை புரிஞ்சுக்க ஒரு எளிய வழிகாட்டியா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தா, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. விழிப்புணர்வோடு இருங்கள். உங்க மூளையை மாற்றி வாழ்க்கையில் ஜெயித்து காட்டுங்க. இன்னைக்கே பயணம் பண்ணுங்க. வெற்றி நமதே. நாம அடுத்த வீடியோவுல பார்க்கலாம்.